இப்போது கம்ப்ளீட்டாக ஆல்பம் மேக்கிங் பற்றி நான் வரிசையாக சொல்லிகிட்டே வந்தேன். இதில் உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போது இதில் பாருங்க, இந்த இந்த எல்லோ கலர், அதாவது இந்த எல்லோ கலர் ஹெட்டிங் ஃப்ரேம் லே அவுட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே ஒன்லி ஃப்ரேம் மட்டுமே எடுத்துகிட்டு வரும். உங்கள்கிட்ட வந்து கேட்குறது வந்து ஃப்ரேம் தான் கேட்கும். இப்போ நீங்கள் இதில் எந்த பட்டன் கிளிக் பண்ணாலும் ஃப்ரேம் வேணும் அப்படின்னு தான் கேட்கும். நீங்கள் தான் ஃப்ரேமை செலக்ட் பண்ணி கொடுக்க போகிறீங்க, நீங்கள் தான் பேக்ரவுண்டை கொடுக்க போகிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது. இப்போ அதே மாதிரி இந்த அடுத்த அவுட்லைன் லேஅவுட் என்ன பண்ணுது, நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, நீங்கள் எடுத்து வச்சுருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்களை நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறீங்க, ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறீங்க, எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ், அதாவது வெர்டிக்கல் எத்தனை வேணும், ஹாரிசான்டல் எத்தனை வருது, அந்த அந்த வரிசையில் எப்படி வருதோ, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் இப்போ 1 2 3 4 5 6 7 8 வரைக்கும் வந்து ஹாரிசான்டலாக வருது, அடுத்து ஒரே ஒரு படம் வருதுன்னு வைங்க. அப்போது நீங்கள் அது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணிக்கிட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இதில் இந்த அவுட்லைனில் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச அவுட்லைன் கேட்குது. நீங்கள் தான் சூஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க, அதாவது அவுட்லைனை நீங்கள் தான் கொடுக்க போகிறீங்க. அவுட்லைனை கொடுத்தீங்கன்னா அதுவாகவே எடுத்துக்கிறோம். அந்த அவுட்லைனை எடுத்து ஆட்டோமேட்டிக்காக அந்த அவுட்லைனுக்குள்ளே நீங்கள் வச்சுருக்க ஃபோட்டோஸை எடுக்க போகுது. இப்போ அதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக் லேஅவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்க. அதாவது ஆட்டோமேட்டிக்காக அவுட்லைனையும் கேட்காது, எதுவுமே கேட்காது, ஆட்டோமேட்டிக்காக அடிக்க முடிச்சுட்டு போயிடும். அதுவாகவே அடிக்க முடிச்சுட்டு சேவர்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட கேட்கும். நீங்கள் அதை டெஸ்க்டாப்பில் ஃபினிஷிங்குள்ளே, அதாவது டெஸ்க்டாப்பில் விஎஸ்எஸ் டெக்னாலஜிக்குள்ளே ஃபினிஷிங்குள்ளே சேவ் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த சேவாஸ் மட்டும் இதில் கேட்கும். அதே மாதிரி ஆட்டோமேட் லேஅவுட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரேம் எடுத்துக்குது, லேஅவுட்டு அதுக்கு என்ன ஸ்ட்ரோக் வேணுமோ அதை அதுவாகவே செட் பண்ணிக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இது பாருங்கள், முதல் டிசைன்ஸ் எனக்கு பிடிக்கல, ஸ்டாப் பண்ணிட்டேன், F9 போடுறேன். மறுபடியும் ரெண்டாவது டிசைன் 2 6 பாருங்கள், 2 எப்படி வச்சுருக்கு, 6 எப்படி வச்சுருக்கு பாருங்கள். இதில் நீங்கள் கொடுக்கலாம், நீங்கள் பேக்ரவுண்ட் நீங்கள் கொடுக்கணும். இதில் நீங்கள் எந்த பேக்ரவுண்ட் வேணாலும் கொடுக்கலாம், அது உங்கள் பிரியம். அதே மாதிரி தான் அடுத்து தான் பாருங்கள், இதில் அது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஒன்று வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டுவலைட் பற்றியும் என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டுவலைட். இந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ்னு ஹெட்டிங் இருக்கும், அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் டுவலைட். அதாவது ஒரு 4 காப்பி எடுக்கிறீங்கன்னா ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஒரு டுவலைட்டும் அதுவாக வரும். அது கேள்வி கேட்கும்போது நீங்களாக கொடுக்குறீங்க, ஒரு டுவலைட்டை கொடுத்தீங்கன்னா அதுவாக எடுத்துக்கும். இப்போ இந்த 2 ஹரிசான்டல் 1 வெர்டிக்கல் இருக்குது, 2+1. இப்போ 2 ஹரிசான்டலையும் ஒரு வெர்டிக்கலையும் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை நம்ம செஞ்சு பார்த்துருவோமே. இங்கே பாருங்கள், இப்போ இந்த 2 ஹரிசான்டல் ஒரு வெர்டிக்கல் எடுக்கும்போது என்ன ஆகும், ஒரு பேக்ரவுண்ட் எடுக்கிறேன். நான் டெஸ்க்டாப் போகிறேன், விஎஸ்எஸ் டெக்னாலஜிக்குள்ளே பேக்ரவுண்டுக்குள்ளே போகிறேன், ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு ஃபங்க்ஷனில் போகிறேன், 2 ஹரிசான்டல் எடுத்துக்கிறேன். டெஸ்க்டாப்பில் போட்டுவிட்டேன், உள்ளே கொண்டு வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், டெஸ்க்டாப்லேருந்து எடுத்து. இப்போ இதில் போய்ட்டு இதை தனியாக நம்ம வச்சுருக்கோம், இதை மினிமைஸ் பண்ணிட்டோம். இப்போது 2 ஹரிசான்டல் எடுத்துக்கிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு 2 ஹரிசான்டலுக்காவது ஒரு வெர்டிக்கல் வேணும். ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறேன், அடுத்து ஏதாவது ஒரு வெர்டிக்கல் ஃபோட்டோஸ் எடுத்து போடுவோம். இந்த பேபி எடுத்து போடுவோம், உள்ளே கொண்டு வந்துட்டேன். பாருங்கள், 2 ஹரிசான்டல் ஒரே ஒரு வெர்டிக்கல் தான் இருக்குது, ஆனால் இதை ஆக்ஷனாக வச்சுருக்கிறேன். பட் இதில் வந்து பெரிய சைஸ் சீட்டில் 24 கெட்டு 2 படம் +1 3 படத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கலாம். கிளிக் பண்ண உடனே பாருங்கள் டிசைனை. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக அடுக்குது, என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கல, அடிக்க முடிச்சிடுது. இப்போ அடிக்க முடிச்சப்போ தயவுசெய்து பெரிய சீஸாக வைக்க வேண்டிய ஃபோட்டோவை ஓப்பன் செய்யுங்கள். இப்போ கண்டினியூ கொடுக்குறீங்க. பெரிய சீஸாக உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணும், விஎஸ்எஸ் டெக்னாலஜிக்குள்ளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகிறீங்க, தம்பனையில் வச்சுக்கிறீங்க, அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறீங்க. எந்த படத்தை வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். இந்த படத்தை கொடுக்கலாம், இந்த படத்தை கொடுக்கலாம். ஓப்பன் கொடுக்குறீங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்துடும். வந்துடும் வித் அந்த படத்தை அந்த இடத்துல சுருட்டின மாதிரி செஞ்சு கொண்டு வந்து உருட்டி கொண்டு வந்துடும். அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடும். அடுத்ததாக இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்து வைக்கும். அந்த ஃப்ளவர்ஸ்லையும் சில ஐடியாக்களை நீங்கள் யூஸ் பண்ணலாம். எப்படின்ட்டா, இப்போ இது பேஸ்ட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக பண்ணுற ஒர்க்கில் இதில் சில வேலையெல்லாம் பார்க்கலாம். அதை நான் என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். இப்போ விஎஸ்எஸ் டெக்னாலஜி ஃபினிஷிங்கில் 016 அப்படின்னு சேவ் பண்ணிடுறீங்க. 16 சேவ் ஆகிடுச்சு. இப்போது ஓப்பன் பண்ணுறீங்க, அந்த 16 திறந்து பாருங்கள். எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இப்போ இந்த 16 திறந்துக்கிறீங்க. இதில் இந்த பூ இருக்குது இல்லைங்களா, இந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்கோம். இந்த ஃப்ளவர்ஸை ஆட்டோமேட்டிக்காக அதை ஆக்ஷனில் வச்சுட்டு போயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னா, இந்த ஃப்ளவர்ஸ்க்கு அடுத்ததாக அந்த ஒரு மாப்பிள்ளையோ அல்லது இப்போ பொண்ணோ படத்தை கட் பண்ணி ஸ்டாண்டிங் வைக்கலாம். அப்படி வச்சுட்டு இதை மறுபடியும் எடுத்து அவங்க மேலே அப்படி வச்சிடலாம். அதாவது இந்த பூவுக்கும் அந்த பூவுக்கும் இடையில அவங்க இருக்க மாதிரி இருக்கும். அப்போ இங்கே பாருங்கள், இதெல்லாம் நீங்களாகவே எடுத்து வச்சுக்கலாம். வேணான்னா இங்கே சில ஃப்ளவர்ஸை ஆட் பண்ணிக்கலாம், அப்படியே வரிசையாக கூட அப்படி வச்சு விடலாம். இல்லை இங்கே ஒரு ஸ்டாண்டிங் போட்டு விடலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டு தான். உங்கள்கிட்ட எப்படி அந்த ஐடியா இருக்கோ அந்த ஐடியா படி பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 16 சீட்டை நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். உங்கள்கிட்ட அப்படியே சொல்லி காட்டுற மாதிரியே பாருங்கள், 16 சீட்டை நான் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டேன். இதே நம்ம ஆல்பம்னா உட்காந்து சரசரசன்னு 50 ரோலாக இருந்தாலும் அடிக்க முடிச்சுட்டு தான் நம்ம எந்திரிப்போம். ஏன்னா இது வரிசையாக தான் ஈஸியாக இருக்கே, மேஜிக் மாதிரி அதுவாக போய் உட்காந்துருது.
நாம் ஃபோட்டோ எடுக்கிறோம், பேக்ரவுண்ட் எடுக்கிறோம், ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், கிளிக் பண்ணுறோம், அடுக்கிறது அது பார்த்துக்குது. நமக்கு அடுக்கிறதுல தான் டைமே வேஸ்ட் ஆக போகுது, அடிக்கிறது. அது மாதிரி இப்போது நீங்கள் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக உங்களுக்கு இன்னொரு ஐடியா நான் தரேன். இப்போது இதில் நீங்கள் க்ரியேட்டிவ் பண்ணணும்னு நினைக்கலாம் சில நேரத்தில். இப்போ பாருங்கள், இந்த நம்ம அடுக்குனதே ஒன்று ஒன்றா எடுத்து எடிட்டிங் ஒர்க். இப்போ முதல் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம், இதில் லெஃப்ட் சைடு க்ரியேட்டிவ் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறீங்க. இப்போ நீங்கள் இப்போ பொண்ணு படத்தையோ மாப்பிள்ளை படமோ வெட்டி வச்சுருப்பீங்க ரெடியாக. இப்போ என்ன பண்ணலாம், ஒரு பொண்ணு படம் ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். அடுத்து தானே இப்போ நம்ம ஒர்க் பார்க்க போகிறோம். இப்போ பொண்ணு படம் ஒன்று. இந்த பொண்ணு படத்தை நான் என்ன பண்ணுவேன்னா, என்னோடய ஐடியா சொல்கிறேன் பாருங்கள். எம் டூல், அதாவது மேஜிக். இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துக்கணும், ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இந்த ரவுண்ட் டூல் எடுத்துக்கிட்டேன், இப்படி ரவுண்ட் பண்ணுறேன். ரவுண்ட் பண்ணியாச்சு. ஆல்ட்டு கண்ட்ரோல் டி ஃபெதர் கொடுக்குறேன், ஒரு 150 கொடுக்குறேன். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எக்ஸ் வெட்டிட்டேன். வெட்டினா அந்த ஹேர் தெரியுது உங்களுக்கு, வெட்டிட்டேன். ஆனால் இப்போது இந்த படத்தை நான் இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். கண்ட்ரோல் வி, பேஸ்ட் ஆகுதா? பேஸ்ட் ஆன படத்தை இங்கே எடுத்து வச்சுட்டு இங்கே செலக்டில் லேயர் செலெக்ஷனில் இன்வெர்ட் கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னா இன்வெர்ட்டாக செலக்ட் ஆகும் பாருங்கள். அதுக்கு ஷார்ட்கட் கூட இருக்குது. ஆல்ட்டு எஸ் எஸ் சாரி ஆல்ட்டு எஸ்எல் எஸ்எல் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும். இன்வெர்ட்டர் செலக்ட் பண்ணிட்டு ஓகே பண்ணிடலாம். செலக்ட் ஆகிடுச்சு. இப்போது ஃபெதர் கொடுத்துக்கலாம் 150 கொடுத்துட்டு நீங்கள் டெலிட் அடிங்க. மறுபடியும் டெலிட் அடிங்க. அந்த பாக்ஸ் ரவுண்டாக இருக்குது பாருங்கள், அந்த படம் போகிற வரைக்கும், அந்த பாக்ஸ் போகிற வரைக்கும் டெலிட் அடிங்க. அடித்தாச்சு. இப்போ நல்லா கவனிங்க, நான் டெலிட் பண்ணிட்டேன். ஒரே ஒரு லேயர் இருக்குது. பூமிகாவோட ஃபோட்டோவை இங்கே எடுத்து பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹேர் கட்டிங்லாம் பண்ணல, அப்படியே ரவுண்ட் பண்ணி எடுத்து கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போது கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இதை நல்லா பெருசு பண்ணுறேன். பெருசு பண்ணி இங்கே வச்சுட்டேன். அச்சா, இப்போ படம் டல்லாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், கண்ட்ரோல் ஜே, அந்த லேயர் தான் இருக்குது. கண்ட்ரோல் ஜே மட்டும் ப்ரெஸ் பண்ணுறேன் பாருங்கள். கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகுது. மறுபடியும் ஒன்ஸ் ஒரு கண்ட்ரோல் ஜே கொடுக்குறேன், இன்னும் பளிச்சுன்னு ஆகுது. இந்த 3 படத்தையும் ஒன்றா லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ மெர்ஜ் பண்ணிவிட்டேன் ஒரே லேயராக. இப்போ படம் நல்லா டைட்டாக இருக்குது. அதே நேரத்தில் படம் கிளியராகவும் வந்துடுச்சு. ஓகேவா? இந்த ஷேடெலாம் பாருங்கள், ஷேடு லேஸாக ஒயிட்டாக இருந்தாலும் அந்த பேக்ரவுண்டோட அப்படியே ஷேடாக மெயின்கிளாக எடுத்து பாருங்கள், அதே மெர்ஜான மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இன்னொரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன், ஏதாவது ஒரு பிஎஸ்டி. அதே ஃபங்க்ஷன்லேயே போகிறேன். நீங்கள் தான் பிஎஸ்டியாக கட் பண்ணி வச்சுருப்பீங்கள்ல. இப்போது இது வந்து இப்போ பொண்ணோட படம்னு வைங்களேன். பொண்ணோட படமோ அல்லது மாப்பிள்ளையோட படமோ ஏதோ ஒரு ஸ்டாண்டிங் இருந்தால் சரி. அந்த ஸ்டாண்டிங் எடுத்துக்கிறீங்க. அந்த ஸ்டாண்டிங்கை அப்படியே நீங்கள் கட் பண்ணி நிறைய ஸ்டாக் வச்சுருப்பீங்க. பிஎஸ்டியாக கட் பண்ணி வச்சுருக்க படத்தை எடுத்துக்கிறீங்க. இப்போ க்ரியேட்டிவ்க்காக நான் சொல்கிறேன். ஒவ்வொரு க்ரியேட்டிவும் ஒவ்வொரு டைப்பாக நீங்கள் தான் உங்களுக்கு டேஸ்ட். நான் சும்மா ரஃபாக கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. நல்ல வீடியோ ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னா ஸ்லோவாகும். இப்போ இதை நான் 1.2 கொடுத்துட்டு கட் பண்ணுறேன். இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறேன். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டேன். இப்போ இதை இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். அது உங்கள் டேஸ்ட்டு தான், உங்கள் ஐடியா எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த படத்தை, இது மாப்பிள்ளை படமோ அல்லது பொண்ணு படமோ ஏதோ ஒரு படம், ஒரு க்ரியேட்டிவ் தானே நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். இப்படி பேஸ்ட் பண்ணியாச்சு. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தாச்சு, சேவ் ஆகிடுச்சு, க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ முதல் சீட்டு ரெடி. டெஸ்க்டாப்பில் ஃபினிஷிங்கில் நம்ம இது செஞ்சதில் ஒரு டிசைனை நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். சிம்பிளாக தான் நான் பண்ணேன். ஈஸியாக ஒரு டிசைன் ரெடி. கசகசன்னு வைக்கிறத விட இந்த மாதிரி சிம்பிளாக வச்சிடலாம். இப்போ அடுத்ததான் 2வது சீட்டு. இப்போ 2வது சீட்டுக்கு அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து இங்கே வெட்டி வைக்கலாம். 3வது சீட்டு அதே மாதிரி இங்கே கேப்பில் வைக்கலாம். 4வது சீட்டுக்கு ஒரு ஃபோட்டோ வேணும். இப்போ 4வது சீட்டு எப்படி நான் ஒரு பார்க்குறேன் பாருங்கள். ஒரு டெஸ்க்டாப் போயிட்டு நம்ம அடிக்க முடிச்சதுக்கப்புறம் இதை பண்ணுறோம். சாரி, ஃபங்க்ஷன் திறந்துக்கிறேன். ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ஃபோட்டோ, இந்த ஃபோட்டோவை எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபோட்டோவை நீங்கள் என்ன நினைப்பீங்க, ஹேர் கட்டிங் பண்ணி போடணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேங்க பாருங்கள். சிம்பிளாக பண்ணுறதுக்கு இதுதான் வழி. இப்படி செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபெதரில் போய்ட்டு 150 கொடுக்குறேன். கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். கட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் வி பேஸ்ட் பண்ணிவிட்டேன். இப்போ இந்த படத்தை இப்படி சைடில் கொண்டு வரேன். கவனிங்க, நல்லா வச்சாச்சு. இப்போ கண்ட்ரோல் டி போட்டு கொஞ்சம் கூட சுருக்கிக்கலாம், சிறுசாக அப்படி கூட வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போது இந்த லேயரை நீங்கள் இன்னும் ஒரு ஈஸியான வழி சொல்கிறேன். இந்த லேயரை கண்ட்ரோல் பிடிச்சி கொடுத்தீங்கனாலே ரவுண்டாக செலக்ட் ஆகிடும். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ போடும்போது இன்வெர்ஸ் செலக்ட் ஆகிடுது. அதே 150 கொடுத்து டெலிட் அடிக்கிறேன். டெலிட் அடித்தாச்சு. இப்போ கண்ட்ரோல் ஜே போடுறேன். கண்ட்ரோல் ஜே 2 டைம் போட்டேன். இப்போ இந்த 3 லேயரும் லிங்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ போட்டுட்டேன். மெர்ஜ் ஆகிடுது. இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டில் நான் ஹேர் கட் பண்ணவே இல்லை. ஆனால் பேக்ரவுண்டில் செட் ஆகிடுச்சு இந்த ஃபோட்டோ. அவ்வளோதான்.
கண்ட்ரோல் எஸ் கொடுத்துட்டேன், கண்ட்ரோல் டபிள்யூ கொடுத்துட்டேன், க்ளோஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுத்த டிசைன் எடுக்கிறேன். டெஸ்க்டாப்பில் விஎஸ்எஸ் டெக்னாலஜிக்குள்ளே ஃபினிஷிங்குள்ளே அடுத்தடுத்து இருக்கிற டிசைன் ஒவ்வொன்றையும் எடுத்து நீங்களாகவே வடிவமைச்சிக்கலாம். இதே மாதிரி க்ரியேட்டிவாக சேர்த்துக்கலாம். நீங்கள் 2 செகண்ட் வேலை, அவ்வளோதான். இப்போது சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல இந்த மாதிரி ரைட்லேயோ லெஃப்ட்லேயோ எம்டிஆர் ஸ்பேஸ் இருக்குதுன்னு வைங்களேன். இப்போ எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல, நான் ஆக்ஷன்லேயே ரன் ஆன டிசைன் எனக்கு பிடிக்கலன்னு வைங்க, போயிடுச்சு. இப்போ ரைட் சைடு எனக்கு ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் பண்ணணும். ஏதாவது ஒரு க்ரியேட்டிவ் பண்ணணும்னா நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணலாம், ஒரு இதில் பாருங்கள், க்ரியேட்டிவ்னு ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். இதில் ரைட் ஒரு கிளிக், அவ்வளோதான். இதுதான் டிசைன். ஓகேவா? ஓகேன்னா நீங்கள் கண்ணி விடுங்க, இல்லைனா ஸ்டாப் பண்ணிடுங்க பிடிக்கலைன்னா. இப்போ F9 ப்ரெஸ் பண்ணுங்கள், அடுத்து ரைட்டு, ரெண்டாவது இது ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்ணி கொடுங்க. கண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த க்ரியேட்டிவ் உங்களோட நீங்கள் வச்சுருக்க அந்த இமேஜில் வந்துடும். அவ்வளோதான். நீங்கள் 5வது பிஎஸ்டி ஓப்பன் பண்ணியிருக்கீங்கன்னா அதே 5வது பிஎஸ்டியில் போய் பாருங்கள், இப்போ சேவ் ஆயிரும், அதே நேமில் சேவ் ஆகிருக்கும். இப்போ இங்கே என்ன பண்ணலாம், ஒரு மாப்பிளை படமோ பொண்ணோடமோ க்ளோஸ்அப்பாக போட்டு ஸ்டாண்டிங் போட்டு சேவ் பண்ணிடலாம் அப்படியே. அதே மாதிரி இருக்கிற படத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையானபடி உங்களோட ஃபோட்டோக்களை அதில் சேர்த்துக்கலாம். பிஎஸ்டியாக இருக்கிற ஃபோட்டோக்களை ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் சேவ் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து இங்கே இது வந்து பிஎஸ்டியாக இருக்குது. இந்த 16 சீட்டையும் 16 சீட்டுங்கிறது ரொம்ப கம்மி தான். இதே ஒரு 100 சீட்டு இருந்ததுன்னா ஒவ்வொன்றா நீங்கள் ஜெபக் ஆக்கணும். ஜேபிஜிஎஸ் மாற்றுறதுங்கிறது ரொம்ப டைம் எடுத்துக்கும். இப்போ அதுக்கும் ஒரு எளிமையான வழி இருக்குது. அது அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.